உனக்கு என்ன பைத்தியமா? இவ்வளவு பெரிய ஊர்ல உன்னை தனியா போக விட்டுருவனா? நீ எப்படி இந்த மாதிரி யோசிச்ச? நானும் வரேன். பேக் எடுத்துட்டு வா, போலாம். நாங்க கிளம்பி போறோம். ஆனா தங்கறதுக்கு ஒரு இடம் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. என்ன நடந்தாலும் சரி, எங்களால இங்க இருக்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல எனக்கு முக்கியமான ஒருத்தர் இருக்காங்கன்னா அது என் தங்கச்சி ஸ்ருதி. அவ இந்த வீட்டுல இருந்தா அவளால நிம்மதியா இருக்க முடியாது. வாக்கா போலாம். ரெண்டு பேரும் எங்க போறீங்க? உங்க வீட்டை விட்டு உங்களை விட்டு தூரமா போக முடியாது. ரெண்டு பேரும் பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு முதல்ல உள்ள போங்க. இந்த டிராமா என்கிட்ட பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. போங்க, ரெண்டு பேரும் முதல்ல உள்ள போங்க. கொஞ்ச நேரம் பொறுமையா தான் இரு. கோவப்படாம பேசு. அதான் நான் அப்படித்தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னது உங்களுக்கு கேட்கலையா? ஸ்ருதி, நாம இங்கே இருக்கலாம். இங்க பாரு, அம்மா நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு போறத விரும்பல. உனக்கு என்ன காச்சு? நீ இவங்க பேச்ச கேட்டதும் மறுபடியும் கரைஞ்சிட்டியா? நான் முடிவு பண்ணிட்டேன். நான் இங்க தங்க மாட்டேன். ஆமா, எந்த உரிமையில நீங்க கத்துறீங்க? நான் ஒண்ணு உங்களை அம்மாவா ஏத்துக்கல. நானும் உங்களை அப்படி நினைக்க சொல்லலையே. நானும் உங்களுக்கு அம்மான்னு சொல்லிக்கல. நீங்க பொண்ணுங்களா இருக்கிறதுனால இங்க இருங்க. அதான் பிரீதாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அருண். அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களுக்காக கேரண்டி கொடுத்தாருல்ல, அவர் இந்த அட்ரஸ் தான் கொடுத்திருக்காருங்க. இந்த ஊரை விட்டு நீங்க ரெண்டு பேரும் போக மாட்டீங்கன்னு சொல்லிருக்காரு. ஒருவேளை நீங்க இந்த ஊரை விட்டு போய் கடைசியில போலீஸ்காரங்க என் வீட்டை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அப்புறம் பிரச்சனை எனக்கு தானே. இன்னும் 2 வாரம் மட்டும் தானே. இந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க வேணாலும் போங்க. எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. எக்ஸாக்ட்லி. இப்ப நீங்க சொன்னதா சரி. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா உங்களுக்கு போலீஸ் டென்ஷன் தேவையில்ல. அதுக்காக நாங்க இங்க இருக்கோம். நாங்க உங்களுக்கு புது அட்ரஸ் கொடுத்துட்டு அப்புறமா இங்க இருந்து காலி பண்ணிக்கிறோம். அட கடவுளே, இனிமே நான் இவங்களை எந்த வழியில தடுக்க போறேன்? வாக்கா, நில்லுங்க. ஓகே, உங்க ரெண்டு பேருக்கு இந்த வீட்டை விட்டு போகணுங்கிறத முக்கியமா இருக்குல்ல. 1 மாசத்துக்கான வாடகையை என் கையில வச்சுட்டு நெட் கேஷ். அதுக்கப்புறம் நீங்க இங்க இருந்து போலாம். அவங்க கிட்ட சொல்லிடுங்க அத்தை, என்னோட வாடகையை கொடுக்காம இந்த வீட்டை விட்டு அவங்களால போக முடியாதுன்னு. என்ன அம்மாவை ஏத்துக்க வேண்டாம், பரவாயில்ல. ஆனா அவங்க அப்பாவோட பண்பாட அவங்க மதிக்கிறாங்கன்னு சொன்னா என்னோட பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் போக சொல்லுங்க. பாத்தியாக்கா, இப்படி பச்சொந்தி மாதிரி நிறத்தை மாத்திட்டாங்கன்னு. இவங்களுக்கு நாம முக்கியம் இல்ல, மாச வாடகை வந்தா போதும் இவங்களுக்கு. நாங்க என்ன நினைச்சோம்னா இதுக்காக தான் எங்களை தடுக்கிறீங்கன்னு. அப்புறம் வேற என்ன நினைச்சேன்? நான் பண விஷயத்துல எப்பவும் கரெக்டா இருப்பேன். என்னால நம்பவே முடியல. எங்க அம்மா எங்க முன்னாடி நின்னு பணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியாது நீங்க எத்தனை விஷயத்துல தப்பு பண்ணிருக்கீங்கன்னு. உங்களுக்கு பணம் தானே வேணும், நான் கொடுத்துடுறேன். நிறைய கொடுத்துட்டு போயிடுறோம். ஏன்னா நீங்க எங்க அப்பா எங்களை வளர்த்த வளர்ப்பு இருக்குல்ல, இது அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். எங்க அப்பா வாழ்க்கையில நிறைய தப்பு பண்ணிருக்காரு. ஆனா அவர் பொறுப்புகளை விட்டு என்னைக்கு ஓடி போனதில்ல. ஆனா அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணது நீங்க தான் அம்மா. அதாவது சரளம்மா, உங்களுக்கு பணம் தானே வேணும், கொடுத்துடுறோம். வா ஸ்ருதி. அக்கா, ஸ்ருதி, அழாத ஸ்ருதி. உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இருக்க விரும்பலன்னு தெரியும். ஆனா நான் தான் உன்கிட்ட சொன்னல, அவங்க கையில நம்ம பணத்தை கொடுத்துட்டு அப்புறமா இங்க இருந்து போலான்னு. அக்கா, அப்பா எங்க நம்மள விட்டு போயிட்டாரு. நான் ரொம்ப கெட்ட பொண்ணு இல்லக்கா, அதனாலதான். ஆமா, என்னோட பேட் லக்னாலதான் அப்பா நம்மள விட்டு சீக்கிரம் போயிட்டாரு. ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாத ஸ்ருதி, ப்ளீஸ். எனக்கு அம்மானு யாரும் இல்லக்கா, இப்ப அப்பாவும் இல்ல. புது
புதுசா எந்த பொம்பளையும் என்னால அம்மான்னு கூப்பிட முடியாது. அவங்களுக்கு காசு மட்டும்தான் வேணும்க்கா. நாம தேவையில்ல, காசுதான் முக்கியம். ஒருவேளை அவங்க நம்மள ஒரு அம்மாவா நின்னு தடுத்து நிறுத்தினா என்ன? நம்மளையே கட்டி அடிச்சுக்கல, நம்மள உதறி தள்ளினதுக்கு அவங்க மன்னிப்பு கூட கேட்கல, நம்மள அவங்க விட்டுட்டு போனதுக்கு ஒரு சாரி சொல்லி அழணும்னு கூட தோணல. சின்ன வயசுல இருந்து அம்மா கூட எவ்வளவோ விளையாட்டு விளையாடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா தலையெழுத்த பாரு. நான் கோச்சுக்கிறதுக்கோ அவங்க என்ன சமாதானப்படுத்துறதுக்கோ வாய்ப்பே கிடைக்கலக்கா. ஒரு உண்மையை சொல்லவா? யாருக்கும் சொல்லிடாத. அவங்க எப்ப வந்து என்ன சமாதானப்படுத்துவாங்கன்னு ஆசைப்பட்டேன். என்னோட ஹெட் வெயிட், என்னோட ஆட்டிடியூட் எல்லாத்தையும் அவங்க தாங்கிப்பாங்கன்னு நினைச்சக்கா. ஆனா இல்ல, அவங்க என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, அவங்களுக்கு காசு மட்டும் தான் வேணுமா? எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுக்கா. அப்படி பிரக்யா கிட்ட இருக்கிறது என்கிட்ட என்ன இல்ல? அவங்க பிரக்யா மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. அதுல கொஞ்சம் அன்பை என் மேல காட்ட முடியாதக்கா. ஸ்ருதி, எனக்கு அம்மான்னு யாரும் இல்ல. நான் யாரையும் அம்மான்னு சொல்ல மாட்டேன். எனக்கு அம்மா வேண்டாம் ஸ்ருதி. ஏன்னா உன் கூட நான் இருக்கேன். நான் தான் உன்னோட அம்மா. எப்பவும் உன் அம்மாவா இருப்பேன். எப்பெல்லாம் யாராவது உன்னை ஹர்ட் பண்ண முயற்சி பண்றாங்களோ அப்பெல்லாம் நான் தான் உனக்கு சப்போர்ட் பண்ண, உன்னை சமாதானப்படுத்துவேன்ல. நீ எப்ப கோச்சுக்கிட்டாலும் நான் தானே வந்து சமாதானப்படுத்துவேன். நீங்க இருக்க விரும்பல, நான் டபுள் ஜாப் பண்ணுவேன். சீக்கிரமா அவங்க பணத்தை கொடுத்துட்டு உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவேன். நான் உன்னோட எல்லா ஆசையும் நிறைவேற்றுவேன் ஸ்ருதி. இன்னும் 2 நாள் நாம இங்க தங்கியே ஆகணும். அதுக்கப்புறம் நான் உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவேன். சோ அது வரைக்கும் இந்த பிரீதாவுக்கு ஸ்ருதி முகத்துல சந்தோஷம் மட்டும்தான் வேணும். ஓகே. பரவாயில்லையே. கடவுளுக்கு பொதுவா சொல்றேங்க, உங்க பையனுக்காக ஒவ்வொரு பொண்ணுங்களோட போட்டோவா தேடி புடிச்சு கொண்டு வந்திருக்கேன். என்னோட பையன் லட்சத்துல ஒருத்தன். அவன் எதுலயுமே குறைஞ்ச வேலை. வேற போட்டோ இருந்தா காட்டுங்க. இங்க பாருங்க ஆண்டி, இந்த போட்டோவையும் செலக்ட் பண்ணலாமா? ஐ அம் ஷூர் இது அவனுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ரிஷப்க்கு இது கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆனா நீ சொல்றதால இத தனியா எடுத்து வைக்கிறேன். சரி, வேற போட்டோ இருந்தா இந்த காட்டுங்க. பொண்ணு போட்டோவை பாருங்க. இந்த பொண்ணுங்க எல்லாரும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஆனா நல்ல பண்பு உள்ளவங்க. நோ வேஸ். நீங்க உங்களுக்கு என்ன போட்டோஸ் காமிச்சிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு போய் காட்டுங்க. எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பேலஸ்ல இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு எல்லாம் இடம் இல்ல. Do you get it? அண்ணி. ஆமா, அக்கா சொல்றது சரிதானே. எங்க குடும்பத்துக்கு இந்த மாதிரி பொண்ணெல்லாம் செட் ஆக மாட்டாங்க. வெரி பேட். இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. மறுபடியும் லேட். ஆக்சுவலி இப்ப நீ பேச இன்னும் டைம் வேஸ்ட் பண்ண போறியா? சரி, சீக்கிரமா டிசைன்ஸ் காட்டு. கம் ஆன் ஃபாஸ்ட். ஓ, யூ ஆர் டூ ஸ்லோ. மேம், பெஸ்ட் ஃபார் யூ. யா, இந்த எல்லா டிசைன்ஸுமே என்கேஜ்மெண்ட் மெனுவுக்காக. This is bad. Shady. This is your best. Are you serious? நீ எங்க இருந்து இந்த குப்பையெல்லாம் கொண்டு வர? என்கேஜ்மென்ட்க்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஆனா எந்த வேலையும் நடந்து முடியல. Listen, I want the venue to be grand. Grand என்ன தெரியுமா உனக்கு? Yes, madam. Then where is it? Show me your work. Do you want to do this contract with me or no? உன் கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணவா? என்ன அப்படி செய்ய வச்சிராத. நான் நினைச்சா உன் பேரை இந்த மார்க்கெட்ல எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிடுவேன். So be careful. You got it? ஒழுங்கா வேலை செய். அப்புறம் இவர் யாரு? ஏன் ஈவென்ட்ல இவர் நாளையில இருந்து இருக்க கூடாது. But he is good. இவரு என்னோட ஈவென்ட்ல இருக்க கூடாது. புரிஞ்சுதா? Okay, okay. Great. Now நீ இந்த குப்பையில எடுத்துட்டு போயிட்டு நல்ல டிசைன்ஸா பார்த்து கொண்டு வா. Fast. ஆனா கண்டிப்பா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடணும். சொன்னது புரிஞ்சுதா? Ma'am, don't worry. நான் இதை விட பெஸ்ட் ஆப்ஷன் எடுத்துட்டு வரேன். Fast. Okay, ma'am. My God. உஃப். இந்த டிசைனர் இருக்காளே, பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுவா. ஆனா வேலைன்னு வந்துட்டா ஜீரோ. கடைசியா என்ன ஆகும்? வேற என்ன ஆகும்? கரீனா தான் எல்லா வேலையும் செஞ்சு முடிப்பா. கண்ணா, வந்துட்டியாப்பா? நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்க. வாப்பா வா. வணக்கம் ரிஷப் கண்ணா.
சமீர், என்னது இது? இதுல சில போட்டோஸ்லாம் உங்களுக்காக செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ரிஷப், போ முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அதுக்கப்புறம் டைம் இருந்தா இந்த போட்டோஸ்லாம் போய் பாரு. உங்க அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க. நான் சொன்னல ஆண்டி, வேறனா பாருங்க. நான் செலக்ட் பண்ணி கொடுத்த அதே போட்டோ அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வாட்டி கல்யாணம் நடக்க போறது நிச்சயம். அப்படி நடந்தா உங்க வாயில சக்கரை போடுறேன். அவளை மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்ல. நிஜமாவா? அப்படி யாரை செலக்ட் பண்ணீங்க? நீங்க இது வரைக்கும் பார்க்காத அந்த மாதிரி ஒரு பொண்ணு யாரு? I guess this one, right? அவங்க வேற ஒருத்தர், எல்லாரையும் விட வித்தியாசமானவங்க. நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியலப்பா. தேங்க்யூ. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்னாச்சு? உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே புரியல. பட் ரொம்ப தேங்க்ஸ் அருண். நீங்க என்னோட தங்கச்சியை மிகப்பெரிய பிரச்சனையில இருந்து இப்ப காப்பாத்திருக்கீங்க. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ. உங்களுக்கு தெரியாது, அந்த நேரத்துல எனக்கு நான் யாருக்கு கால் பண்ணணும், என்ன கேட்கணும்னு ஒண்ணுமே புரியல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உங்களை மட்டும்தான் நம்பணும்னு எனக்கு தோணுச்சு அருண். நீங்க இனிமே எதை பத்தியும் யோசிக்காதீங்க. நீங்க எங்க பாட்டியோட பிசியோதெரபிஸ்ட் மட்டும் இல்ல, அவங்களோட வெல்விஷரும் கூட. இந்த மாதிரி ஆளுங்க கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். நீங்க என்ன ஃப்ரெண்டா நினைச்சு கால் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணலாம். தேங்க்ஸ். ஹலோ ப்ரோ, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் வேணா நம்ம சித்திக்கிட்ட போயிட்டு ப்ரோ ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிட்டாருன்னு போய் சொல்லிடவா? என்ன ஓகேவா? கிளம்பு ப்ரோ. ஐ செட் லீவ். எதுக்காக என்ன டிஸ்டர்ப் பண்ற? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. சமீர், பிஹேவ் யுவர் செல்ஃப். நீ என்னோட சொந்த தம்பி கிடையாது. ஓகே, என் கூட இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத. என் கூட நீ வேலை செய்யற, அவ்வளவுதான். ஓகே சார், ப்ளீஸ் லீவ். ஐ எம் சாரி. உங்களுக்கு டைம் கிடைச்சா நான் உங்களுக்கு மெயில் பண்ண பிரசன்டேஷனை செக் பண்ணி பாருங்க சார். அது இன்னைக்கே ஃபைனலைஸ் பண்ணி ஆகணும். சமீர். சொல்லுங்க சார். சமீர், ஐம் ரியலி சாரி. நான் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன். ஆக்சுவலாக நான் வேற எதையோ பற்றி நினச்சிட்டு இருந்தேன். நீ அந்த நேரத்தில் வந்து அந்த ஃபோட்டோவை காமிச்சிட்டியா, அதனால தான் நான் கொஞ்சம் ஐம் ஸோ சாரி. ஸோ சாரி. இட்ஸ் ஓகே சார். சார்னு கூப்பிடுறத நிறுத்து, அண்ணன்னு கூப்பிடு. ஓகே? ஓகே சார். ஐ மீன் ப்ரோ, நீங்கள் மெயிலை மறக்காமல் செக் பண்ணுங்க. யா. பிரீதா எவ்வளோ நல்ல பொண்ணு. தான் தங்கச்சி மேலேயும் தான் பேஷன்ஸ் மேலேயும் எவ்வளோ அன்பா காட்டுறா. உண்மையிலேயே இந்த மாதிரி நான் எந்த பொண்ணையும் பார்த்ததே இல்லை. நாங்க இந்த ஊருக்கு வந்தது சரியா இல்லையான்னு தெரியல. ஆனா ஒரே ஒரு வாட்டி அம்மாவை சந்திக்கணும்னு விரும்பினேன். ஆனா அந்த சந்திப்புல கூட துக்கம் மட்டும்தான் கிடைச்சது. அந்த ஒரு சந்திப்பு என் ஸ்ருதி முகத்துல வருத்தத்தை வர வச்சிருச்சு. மும்பைக்கு வந்தா நம்மளோட எல்லா கனவுகளும் நிறைவேறிடும்னு சொல்லுவாங்க. ஆனா ஸ்ருதி அவளோட கனவையை தியாகம் பண்ணிட்டா. நீ காலையில எங்க போற? ஏதாவது ஆடிஷனா? இல்லக்கா, ஆடிஷன் இல்ல. என் கனவை நான் மாத்திக்கிட்டேன். இதுக்கு மேல ஆக்டராவோ மாடலாவோ ஆக விரும்பல. என்னோட மெயின் ஃபோக்கஸ் பணம் சம்பாதிக்கிறது. அதுக்காக நான் எந்த வேலையா இருந்தாலும் செய்வேன். ஒரு மாசம் வாடகை இந்த பொம்பளை கையில கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பலாம். ஸ்ருதி,
நீ உன்னோட கனவை தியாகம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நான் தான் சொன்னேன்ல, நான் ஏதாவது டபுள் டைம் வேலை பார்த்தா அவங்க பணத்தை கொடுத்துடலான்னு. ஆனா என்ன, கொஞ்சம் டைம் ஆகும். அக்கா, இது உங்க விஷயமோ என் விஷயமோ இல்லக்கா, நம்ம 2 பேரோட விஷயம். நம்ம 2 பேரும் சேர்ந்தே செய்யணும்க்கா. நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லா பிரச்சனையும் முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லக்கா, நான் உன்னோட பொறுப்பை ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒண்ணு வேணும்ல. நம்ம சீக்கிரமா காசு சம்பாதிச்சு அவங்க முகத்துல ஏறிலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி பேசினாங்க, என்னோட பொண்ணுங்கன்னு. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன் காசுன்னு கேக்குறாங்கல்ல. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இருப்பாங்கன்னு என்னால நம்ப கூட முடியலக்கா. அவங்க 2 வாரம் சொன்னாங்கல்ல, அதுக்குள்ள போலீஸ் பிரச்சனையும் சால்வ் ஆயிடும், நமக்கு காசும் கிடைச்சிரும்க்கா. அதுக்கப்புறம் பாரு, அவங்க முகத்துல காசு வீசிட்டு நாம இங்க இருந்து போயிடலாம். விருப்பம் இல்லைனாலும் இங்க வர வேண்டியதாயிடுச்சு, விருப்பமே இல்லைனாலும் இங்க தங்க வேண்டியதாயிடுச்சு. அந்த கடவுளுக்கு எங்க மேல என்ன கோவம். கடைசியில எங்க தலையெழுத்தும் எங்க விருப்பமும் இது 2 ஒண்ணு சேருமா இல்லையா? யா கோச், யா எப்படி யா நான் ஆல்ரெடி கிளம்பிட்டேன், ஷார்ட்கட்ல வந்துட்டு இருக்கேன். பை. ஓ நோ, இன்னைக்கு யார் மூத்திரம் முடிச்சிடும். காலையில டிரைவர் வரல, இப்போ வண்டி ப்ராப்ளம். என்ன பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார். இங்க பக்கத்துல மெக்கானிக் யாராவது இருக்காங்களா சார்? இங்கேருந்து நேராக போய் லாஸ்ட் ரைட் எடுத்தீங்கன்னா அங்கே ஒரு மெக்கானிக் இருக்கார் சார். ஓ தேங்க்யூ சார். ப்ளீஸ் ஒன் ஆட்டோகிராஃப். யா ஐயோ, இந்த மழை எப்பதான் வரணுமா? ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க கடவுளே, என்னால முடியல. இப்பதான் உங்ககிட்ட வேணேன், அதுக்குள்ள இவ்வளவு காரணம் காட்டுறீங்க. வேலை நீங்களும் என்னோட ஃபேனோ? தேங்க்யூ. அது என்னோட கொடை. ஏய் திருடா, என்னோட கொடைய கொடு. நீயா? ஹே, இது என்னோட கொடை. இப்பதான் நான் கடவுள்கிட்ட கஷ்டப்பட்டு வேண்டி வாங்கினேன். உனக்கு தான் புரியல. இது என்னோட கொடை. இது என்னோட கொடை தான். இது என் கையில இருக்கிறதுனால என்னோட கொடை. என்ன விட இப்ப நீ தான் அதிகமா நினைச்சிருக்க. நான் உன்னால தான் நினைச்சிட்டு இருக்கேன். இது என்னோட கொடை கொடு. இல்ல, இது என்னோட கொடை. இந்த கொடைக்கே தெரிஞ்சிருக்கு நான் தான் இம்பார்ட்டன்ட். அதனால தான் இதுவே என்ன தேடி வந்திருக்கு. தேவையில்லாம உளறாத. என்னோட கொடையை என்கிட்ட கொடுத்துரு. இது என்னோட கொடை. உன் கொடைங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரமா? ஆதாரம் வேணும். இந்த கொடை இப்போ என் கையில இருக்கு, அதனால இது என்னோடது. உன்னோடதுங்கிறதுக்கான ஆதாரம் என்ன? உன்னோட இந்த கிரேசி லாஜிக் என்னன்னு எனக்கு சுத்தமா புரியவே மாட்டேங்குது. உனக்கு எப்படி அந்த லாஜிக் புரியும்? ஏன்னா நீ தான் எப்பவுமே என்ன பின்தொடர்ந்து வரவளாச்சே. இப்போ இந்த கொடையை ஒரு சாக்கா வச்சிட்டு வந்திருக்க. வாவ், உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. கொடு, என் கொடை கொடு. ஏய் ஒரு நிமிஷம், என் கிட்ட இந்த ஒரு கொடை மட்டும் தான் இருக்கு. இப்படி இழுத்தா அது கிழிச்சிரும். என் கொடை எனக்கு கொடுத்துரு ப்ளீஸ். இப்படி நினைஞ்சா எனக்கு ஜுரம் வந்துரும். என்னமா ஆக்டிங் பண்ற நீ? செம ஸ்மார்ட் தான். அப்ப நான் நானேனுமா? சரி ஓகே, உன்னோட வண்டி எங்க இருக்குன்னு சொல்லு. அது வரைக்கும் நான் உன்னை டிராப் பண்றேன். ஆனா அதுக்கப்புறம் என்னோட கொடையை நீ என்கிட்ட தான் கொடுக்கணும். ஏன்னா நான் பஸ்ல போகணும். இந்த கொடை எனக்கு இப்ப ரொம்ப அவசியம். கொடு. என்னோட வண்டி நீ இருக்கிற இந்த ஏரியாக்குள்ள வந்த உடனே ரிப்பேர் ஆயிடுச்சு. வேணா ஒண்ணு பண்ணலாம், நான் மெக்கானிக் கிட்ட போகணும். நீ என்ன அங்க டிராப் பண்ணிட்டு இந்த கொடையை எடுத்துக்கோ. போலாமா? வா போலாம். ஓகே. என்னோட கொடையை என்கிட்ட கொடுத்துரு. இது என்னோட கொடை. அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் போகணும். ஆனா அதுக்கப்புறம் என்னோட கொடையை நீ என்கிட்ட தான் கொடுக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்க? நான் நனைஞ்சிட்டு இருக்கேன். நானும் தான் நனைஞ்சிட்டு இருக்கேன். சரி ஒரு விஷயம் சொல்லு, உன்னை போலீஸ் எப்படி விட்டாங்க? ஏன்னா நீ தான் எங்களை காப்பாத்த ஓடி ஓடி வந்தியே. தேங்க் யூ so much மிஸ்டர் கரண். வாட் ரபிஷ். நீ என்ன போலீஸ்ல மாட்டி விட்டவ, உன்னை காப்பாத்த நான் வரணுமா? வாவ். தெரியும்,
அதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணல. ஒரு விஷயம் மறந்துடாத, உன்னை காப்பாத்துனது என்னோட அண்ணன் தான். அவரை ரொம்ப புத்திசாலி, ரொம்ப மெச்சூர்ட், ரொம்ப கேரிங்கான பர்சன். ஆனா நீல அவரை மாதிரி ஆக முடியாது.